ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு அட்வைஸ் சொல்ற வேலை வச்சுக்கிட்ட மனுஷனாவே இருக்க மாட்டேன். போடா வெளியே. டேய், அவனை போன் சொல்றதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்கு? நீ யாரா அவன் மேல கை வைக்கிறதுக்கு? அவனை பத்தி பேசுறதுக்குலாம் உனக்கு அருகதே கிடையாதுடா. நீ இந்த குடும்பத்துக்கு செஞ்சதை விட அவன் செஞ்சிருக்கான்டா. டேய், உன்ன மாதிரி நன்றி கெட்டவன் இவன் கிடையாதுடா. கண்டவனெல்லாம் என்னோட வச்சு கம்பேர் பண்ணாத. அவன்லாம் என் முன்னாடி நிக்கவே தகுதி இல்ல. என்ன வேற எதிர்த்து பேசிட்டு இருக்கா? டேய், நீ என்ன பெரிய இவனாடா? உன் முன்னாடி நிக்கிறதுக்கு என்னடா தகுதி வேணும்? மூர்த்தி, நீயும் சண்டை போடாத மூர்த்தி. பின்ன என்ன கயல்? இவன் அடிக்கிறதுக்கு இவன் யாரு? என்ன பத்தி பேசினா அப்படிதான் அடிப்பேன். ஏய், கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா ரெண்டு பேரும்? என்னதான் நடக்குதுங்க? போதும்டா. ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? ஆறுமுகம் நம்ம வீட்ல ஒருத்தர், நம்ம கூட பிறந்தவராதான் இத்தனை நாளா நினைச்சிட்டு இருக்கோம். அவர் அப்படி எல்லாம் பேச எப்படா மனசு வந்தது? அவரை போய் அனாதங்கிற? ஏய், அது அவர் மனசை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கும். டேய் மீட்டு, மீட்டு, அறிவு இருக்காடா? மீட்டு, டேய் நில்றா டேய். டேய், டேய் மீட்டு, டேய் மீட்டு, டேய் அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணாடா. நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்கறடா. இங்க வர. சொல்றல, மீட்டு, மீட்டு. நீங்க போங்க. டேய் மீட்டு. அன்பு, கடவுள் ஒருத்த மேல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. நீ நிச்சயம் இதுக்கெல்லாம் அனுபவிக்க தான் போற. எதுக்கு உனக்கு இவ்ளோ கோவம் வருது? வர வர நம்ம வீட்ல நமக்குள்ளேயே நிறைய பிரச்சனை. முன்னாடி காசு இல்லங்கிற பிரச்சனை, இப்போ காசு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை. எல்லாம் நீங்க குடுக்கிற இடம் தான். நீங்க எனக்கு மரியாதை கொடுத்திருந்தா கண்டவளா என் முன்னாடி நின்னு பேசிட்டு இருப்பானா? திரும்ப திரும்ப ஆறுமுகத்தை அப்படி சொல்லாத. ஆறுமுகம் இந்த வீட்ல ஒருத்தர். நீ எப்படி நினைக்கிறியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. மூர்த்தி மாதிரி உன்ன மாதிரி அவரும் எனக்கு சகோதரன் தான். அப்ப என்ன விட அவன் தான் உங்களுக்கு முக்கியம், அதானே? ஏய், ஏண்டா எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிற? இப்படி கோவப்படுறது, பக்குவம் இல்லாம பேசுறதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். கொஞ்சம் நிதானமா இரு. கா, சும்மா என்னவே குத்த சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் கொடுக்கும் போதே பணத்தை வாங்கிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை விட்டுடுறா. இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அது உன் கோவத்தாலையும் சந்தேகத்தாலையும் சதிச்சிடாத. இப்போ என்னடா, அந்த பணத்தை வாங்காததானே உன் பிரச்சனை? அந்த பணத்தை கூட நான் வாங்கிக்கிறேன், கொடு. நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணு உனக்கு தெரியாதா? எதுக்கு ஆறுமுக அண்ணாவை அடிச்ச? அவர் எதுக்கு கை நீட்டி அடிச்ச? பின்ன ஓவர் அட்வான்டேஜ் எடுத்தா என் விஷயத்துலயும் குடும்ப விஷயத்துலயும் தலையிடுவாரா? அவர் யாரு? அவருக்கு இந்த வீட்ல என்ன சம்பந்தம் கேக்குறல? அப்புறம் எதுக்கு அவர் கை நீட்டி அடிச்ச? வர வர நீ பண்றது பேசுறதெல்லாம் எதுவுமே எனக்கு பிடிக்கல. அவர் பாவம் அன்பு. இந்த வீட்ல ஒருத்தர் தானே தன்னால் இருந்தாரு. உன் அம்மாவா அவரோட அம்மாவா பாக்குறாரு. உன் அண்ணனை அவரோட அண்ணனா பாக்குறாரு. உன்னை தன்னோட தம்பியா நினைச்சுதானே உரிமையா பேசி பழகினாரு. இந்த வீட்டோட கஷ்டம் நஷ்டம் எல்லா விஷயத்திலுமே கூட இருந்த மனுஷனை இன்னைக்கு அவர் அடிச்சு அனாதனை திட்டி வீட்டை விட்டு அனுப்பிட்ட. இதெல்லாம் உனக்கு தப்பாவே தெரியலையா? ஏய், சும்மா எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத. அந்த ஆள் அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சு ஒதுங்கி இருந்தானோ, நான் எதுக்கு அவன் நடிக்க போறேன்? தேவையில்லாம ஏன் விஷயத்துல குறுக்க வரான்? எனக்கு அவருக்கு சண்டைனா இவனுக்கு என்ன வந்துச்சு? கூட பிறந்தவர் மாதிரி பழகின ஒருத்தருக்கு பிரச்சனைனா கேட்கதான் செய்வாங்க. அதுக்கு
அதுக்காக கை வாங்கிடுவியா? நீ என்ன வேற ஒருத்தனுக்காக என்கிட்ட எகிரிட்டு இருக்க? இங்க பாரு, எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். என்ன நினைச்சு என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க? தப்பு பண்ணா கேள்வி கேட்கதான் செய்வாங்க. நீ என்ன வேணா பண்ணிட்டு போடு, என்னால விட முடியாது. என்ன விட முடியாது? என்ன விட முடியாது? இங்க பாரு, என்ன கண்ட்ரோல் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. யாருக்காகவும் நான் அடங்கி போக மாட்டேன். அதானே, நீ எப்படி அடங்குவ? நீதான் இப்ப பெரிய போலீஸ் ஆயிட்டல்ல, சம்பாதிக்க ஆரம்பிச்சல. இதுக்கப்புறம் உனக்கு யாரும் தேவையில்ல நீ அடங்கி போறதுக்கு. உன் வாழ்க்கை உன் விருப்பம்னு வாழ ஆரம்பிச்சிட்ட. இனி மத்தவங்களோட வார்த்தைக்கும் உணர்வுக்கும் எப்படி மரியாதை இருக்கும்? நீ இந்த அளவுக்கு மாறுவேன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது கோபத்தை தாண்டி ரொம்ப வருத்தமா இருக்கு. ஷாலினி, தேவையில்லாம பேசி என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்க. யாருக்காகவோ பேசி நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர வச்சிடாத. நான் தேவையில்லாம பேசல, எல்லாரும் நமக்கு தேவைங்கிறதுனால தான் பேசிட்டு இருக்கேன். நீ பண்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இவங்கள என் கூட இருப்பாங்கன்னு பயமா இருக்கு. தயவு செஞ்சு இப்ப சொல்ற, புரிஞ்சுக்க முயற்சி பண்ண அன்பு. நீ இப்படியே இருந்தனா சத்தியமா சொல்ற, எல்லாரும் நம்மள விட்டு போயிடுவாங்க அன்பு. நமக்கு எல்லா உறவுமே வேணும் அன்பு. அத்தை, கையிலண்ணி, மூர்த்தி மாமா, எழில் அண்ணன், ஆனந்தி, தேவி அண்ணி, தனா உட்காந்து எல்லாருமே நமக்கு வேணும். திகிட்ட அன்பை கொட்டி கொடுக்கறதுக்கு உனக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கு. அன்பான அம்மா, அக்கறையா அப்பா மாதிரி பாசம் காட்டுற அக்கா, ஆதரவா அண்ணன், அண்ணி, ஃப்ரெண்டு மாதிரி பழகுற கூட பிறந்த தங்கச்சி, உன்னை பத்தி யோசிச்சு நேசிக்கிறதுக்கு ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. அது உன்னோட வரட்டு கௌரவத்தாலையும் வீண் கோபத்தாலையும் கொஞ்சம் கொஞ்சமா நீயே செதைச்சிடாத. என்னதான் அம்மா கூட பிறந்த அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் நம்ம செய்யற தப்பையும் பேசுற வார்த்தைகளையும் ஓரளவுக்கு தான் பொறுத்துக்க முடியும். நீ ஏற்கனவே எல்லை மீறி வார்த்தையை விட்டு எல்லாரையும் காயப்படுத்தி அவங்க மனச நோக்கடிச்சிட்டு இருக்க. ஆனா அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இன்னும் எல்லாரும் உன் கூடவே இருக்காங்க. இதுக்கப்புறமாவது அவங்கள தக்க வச்சுக்கோ. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா யாருமே உன் கூடவே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே உன்னை விட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அன்பு. போனா போட்டும், அதை பத்தில எனக்கு கவலை இல்ல. அன்பு, இங்க பாரு, இங்க இருக்கிறவங்கள பத்தில உனக்கு சரியா தெரியல. அதனாலதான் அன்பு, அக்கறை, பாசனம் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. இங்க பாரு, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பணம் 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 தான் முக்கியம் இருக்காங்க. நீ சொல்ற அன்பு, பாசம், அக்கறை எல்லாம் நம்ம எவ்வளவு பணம் கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. இவங்களை பத்தில புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவங்களை எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கேன். ஏன் கோவம் மட்டும்தான் உன்னோட கண்ணுக்கு தெரியுது இல்ல? அந்த கோவத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணம் தெரியல. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரோட சுயரூபத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரியாம இப்ப ஏதோ கொஞ்ச நாளா உன்னை நல்லா பாத்துக்கிறாங்கிறதுக்காக அவங்க பக்கம் பேசிட்டு இருக்காத. ஷாலினி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். காரியம் ஆகணும்னா காலை பிடிக்கவும் தயங்க மாட்டாங்க. காரியம் முடிஞ்சதும் கழுத்தை பிடிக்கவும் தயங்க மாட்டாங்க. சரி, இவ்ளோ பேசுறியே, இந்த சண்டைல எதுக்கு நினைக்கிற? எல்லாம் பணம். இது எங்க ஆரம்பிச்சதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் 3000 ரூபாய் பணம் கொடுத்ததுக்கு என்ன கேள்வி கேட்டாங்க. நீ எவ்வளவு சம்பாதிக்கிற,